வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற பரிசுத்த பனிமய மாதா பேராலய திருவிழாவில் தான். இன்றைக்கி 9ஆம் நாள் திருவிழா. இன்றைக்கி தான் வெஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நாள் இன்று தான். ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிலேருந்து கட்டுக்கடங்காத கூட்டம் ஆலயத்திற்கு வருவாங்க. இந்த நாளில் கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்லாது மற்ற சமுதாய மக்களும் இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய வழக்கம் உண்டு. நான் கொஞ்சம் நேரத்தோடயே போயிட்டேன். நான் ஒரு 5:30 மணி அந்த டைம்லலாம் நான் போயிருந்தேன். நான் போகும்போதே ஆலயத்திற்குள்ள நிறைய மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். மற்ற மக்கள்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருந்தாங்க. இது ஆலயத்தினுடைய வலதுபுற பக்கம். இந்த வலதுபுறத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அங்கே ஒருத்தருக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்பியிருந்தாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தோணி சூசைநாதர் சுவாமிகள். 1882ஆம் வருடம் பிறந்த இந்த தந்தையானவர் குரு பட்டம் வாங்கியது 17/12/1910. அவருடைய மறைவு 1968 இருந்திருக்கு. அவருடைய நினைவாக இங்கே இந்த நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் மாதாவிற்கு ஒரு அற்புதமான ஒரு கெபி ஒன்று உண்டுங்க. அதையும் நான் போய் பார்த்தேன். வழக்கமாக கற்களால் அந்த மலையானது செய்யப்பட்டிருக்கும். இன்றைக்கி பார்த்தா ஒரு கல் கூட அதில் தெரியல. காரணம், இந்த கெபி இன்றைக்கி அவ்வளோ தூரத்துக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பார்த்து நான் அப்படியே அசந்து போயிட்டாங்க. உண்மையில் ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள் நீங்களே, நல்லா அந்த மலர்களுடைய நறுமணம் வீசிக்கொண்டே தான் இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையான பூக்கள், செயற்கையான பூக்கள் மாதிரி பார்ப்பதற்கு தெரியுது. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஆர்டிஃபிஷியலான பூக்கள்லாம் வந்துடுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், இதை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்தது. என்ன ஒரு அழகான வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க பாருங்களேன். மாதா நடுவில் இருக்காங்க. சுற்றிலும் பார்த்திங்கன்னா அந்த பூக்களை கொண்டு அவ்வளோ அழகாக அந்த மலையை வடிவமைத்திருக்கிறாங்க. நிறைய பேர் அதுக்கு முன்னால் நின்று புகைப்படம்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோருமே மாதா கோயிலுக்கு வரக்கூடிய நிறைய மக்கள் இந்த கெபியையும் பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா உடனடியாக பாருங்கள். அங்கே நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாழை மரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நாளைக்கு திருவிழா இல்லையா, அதெல்லாம் நாளைக்கு ஃபுல்லாக அழகாக வாசலில் தோரணமாக கட்டப்பட்டிருக்கும். வர நிறைய பேர் மெழுகுதிரிலாம் ஏற்றிட்டு இருந்தாங்க அந்த கெபியில். பரிசுத்த பனிமய மாதா பேராலய வளாகமே ஒரு புதுமை வாய்ந்தது தான். இங்கே பாருங்கள், மக்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தார்கள். போதுமான பாதுகாப்பினை காவல்துறையினரும் வழங்கியிருந்தார்கள். சரி, அப்படியே கொடிமரம் பக்கத்தில் போகலாம் அப்படின்ட்டு போனேன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நேர்ச்சை பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. டெய்லி யாராவது ஒரு 2-3 பேர் அந்த நேர்ச்சை பால் மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த டைமில் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா சாயங்கால நேரம் அப்படி இந்த குழந்தைகள்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் அப்படி பசியோடு இருக்கிற நேரத்தில் இந்த நேர்ச்சை பாலை வாங்கி அப்படி பருகிட்டு மாதாவையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு எல்லோரும் அப்படி போயிட்டுருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மற்றவங்களுக்கு இந்த உணவிடுவது, அவர்கள தாகத்தை தீர்ப்பது அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு காரியம். அது எல்லா ஆலயங்களிலும் நடைபெறும். இங்கே பனிமய மாதா பேராலயத்தில் அது தினமும் நடைபெற்று தான் கொண்டிருக்கின்றது. இங்கே பாருங்கள், பாத்திரம் நிறையா பால் வைத்து வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மக்கள்லாம் வாங்கி அதை பருகிட்டு ரொம்ப சந்தோஷமாக நல்லா மணி இப்போ ஒரு 5:45 அந்த டைம் ஆச்சுது. நல்லா வெயிலெலாம் குறைஞ்சிட்டு ஒரு இதமான கடற்கரை காற்று வீசி கொண்டிருந்தது. கடல் பக்கத்தில் தானே இருக்குது. மாதா கோயிலுக்கு ஏற்றாப்புல ஒரு காம்பவுண்டு சோறு இருக்குது பாருங்கள். அந்த சோத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கடல் தான். அதான் பழைய ஹார்பர் அப்படிம்பாங்க. பழைய துறைமுகம் அது தான்.
இதாக இருக்குது பாருங்கள், இந்த பின்னாடி பார்த்தீங்களா அங்கே ஒரு பெரிய லாஞ்சு நிற்க பாருங்கள். இந்த மாதிரி லாஞ்சில் தான் அந்த கொடியேற்றுற அன்னைக்கு அதுலேருந்து ஹாரன்லாம் அடிப்பாங்க. இந்த மக்கள்லாம் பரபரப்பாக அப்படியே வர ஆரம்பித்தாச்சு. வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் வந்து தங்கியிருக்கிறாங்க. எல்லோரும் சாயங்கால நேரத்தில் அப்படியே கடைலாம் இருக்குது, ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. எல்லா கடைகளையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஆராதனைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் போய் எல்லோரும் ஆலயத்தில் போய் ஆஜராயிட்டாங்க கரெக்டாக. இப்போ பாருங்கள், நீல கலர் உடையில் தான் நம்ம மக்கள்லாம் அன்னையின் ஆலயத்திற்கு வருகின்றார்கள். பாருங்கள், இதுதான் இன்றைக்கி நைட்டு மாதாவின் அந்த சொரூபத்தை தாங்கி கொண்டு ஆலயத்தை சுற்றி வரப்போகும் சப்பரம். அதற்கான அலங்கார வேலைகள்லாம் முடிந்து லைட்லாம் மாட்டி எல்லாம் ரெடியாக இருக்குது. கரெக்டாக அந்த ஆசீர்வாதம் முடிஞ்ச உடனே மாதாவுடைய சுரூபம் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் மக்கள் வந்து அதை அப்படியே ஆலயத்தை சுற்றி கொண்டு வந்து இன்றைக்கி வைப்பாங்க. இன்றைக்கி வந்து அப்படி கோயில் காம்பவுண்டை தான் சுற்றி வருவாங்க. திருவிழா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 பெரிய தெருவே உண்டு. அங்கெல்லாம் போய் சுற்றிட்டு நைட்டு வந்து அந்த சப்பரம் வந்து சேர்றதுக்கே மிட் நைட் ஆயிரும்பாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நான் அடுத்து கொடுக்குறேன். இங்கே பாருங்க, மக்கள்லாம் இப்போவுமே இடம் பிடிக்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா இதில் உட்கார்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இடமே கிடைக்காது. அவங்க கொண்டு வந்திருந்த வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்த அந்த போர்வைகள்லாம் அப்படி எல்லாம் விரிச்சிட்டு குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க, பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருந்து கொடுமே சொல்லி எல்லாருமே வந்து அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கையாக மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள். வெளியே ஒரு அழகான டிஸ்பிளே வச்சுருக்காங்க பாருங்கள், எல்இடி டிஸ்பிளே. சரி வாங்க அப்படி உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஆலயத்துக்குள்ளே பாருங்கள், ரொம்ப அழகாக பீடம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது நண்பர்களே. பாருங்கள், ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வரணும் அப்படிங்கிறக்காக 2 பக்கமும் இந்த கம்பிகளால் ஒரு சின்ன வேலி மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு நடுவில் மக்கள் சேஃபாக நடந்து வந்து மாதாட்ட வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே வலதுபுறமாக வெளியே போகிற மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் ரொம்ப பக்காவாக ஆலய நிர்வாகத்தில் இருந்து பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி ஆலயத்தை சேர்ந்த அந்த இளைஞர்கள் குழு நான் கவனித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி பம்பரமாக சுழண்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏன்னா இளைஞர்கள் கையில் ஒரு பொறுப்பை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு பெரிய கடமையாக எடுத்துக்கிட்டு கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்சியாரிட்டி வருது பாருங்கள் அவங்கக்கிட்ட. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பனிமை மாதா பேராலயத்தில் நான் பார்த்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக மக்களை ரொம்ப கரெக்டாக வழி நடத்தி மாதாவுடைய அந்த பீடம் பக்கத்தில் வரைக்கும் அழைச்சிட்டு போய் அவங்கள வந்து அந்த பிரார்த்தனையில் ஈடுபட வச்சுட்டு அதே மாதிரி கரெக்டாக வெளியே கொண்டு போய் விடுறதில் ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். அதெல்லாம் வெளியே வந்தாச்சு, இருட்ட ஆரம்பித்தாச்சு, மின் விளக்குகளை ஒளிர விட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆசீர்வாதம் ஆரம்பிச்சிடும். சரி அப்படி கொஞ்சம் வெளியே போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். இந்த கடை தெருவுகள்லாம் பாருங்கள், லைட்லாம் போட்டு நல்ல அப்படி பயங்கர கிராண்டாக இருந்தது திருவிழா பார்ப்பதற்கு. பாருங்க, இந்த மாதா கோயிலுடைய தலைவாசலில் ஒரு கெபி உண்டுங்க. இந்த வழியாக போகிறவங்க நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க, அதுமாதிரி ஃபிஷிங் ஹார்பர் பக்கத்தில் இருக்கிறனால அந்த அங்கே வேலைக்கு போகக்கூடிய மீனவர்கள் எல்லாருமே ஒரு 5 நிமிடம் இந்த சிறுபத்துக்கு முன்னால் நின்று அந்த காலில் அணிந்திருந்த செருப்பையும் உரமாக கழட்டி வச்சுட்டு மாதாட்ட பயபக்தியோடு ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவாங்க. இன்றைக்கி நாங்கள் போகக்கூடிய வேலை நல்லபடியாக அமையணும், தொழில் நல்லா சிறப்பாக இருக்கணும், பாடு நல்லா அமையணும், நிறைய மீன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. அதை நான் கண்கூட நான் பார்த்துருக்குறேன். இங்கே பாருங்க, இன்றைக்கி வந்து எல்லா மக்களும் அந்த கெபின் முன்னால் வந்து ப்ரேயர் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சது. மேலே வாத்தியங்கள்லாம் முழங்கிட்டு இருக்குது. மக்களை வரவேற்று கொண்டிருக்கின்றார்கள். ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களை அன்போடு வரவேற்கக்கூடிய விதமாக அந்த மேளங்கள் அங்கே இசைக்கப்பட்டிருந்தது. பாருங்கள் எப்படி கூட்டம் வந்துட்டா. இவ்வளோ நேரம் அதில் ஃப்ரீயாக இருந்தது, பெட்ஷீட்லாம் வச்சு எல்லாம் இடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது இருக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போ ஒரே ஒரு வழி அமைத்து அந்த வழியாக மக்கள் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. இதை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வழியும் லாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக மக்கள் உட்காந்துட்டாங்க வந்து, வேறு வழியே இல்லை. பாருங்கள், மக்கள்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் ஆசீர்வாதம் முடியும்.
ஆசீர்வாதம் முடிஞ்சோடனே அந்த சப்பரத்தில் மாதாவுடைய சுரூபத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. அதை பார்ப்பதற்கு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும். அன்னையின் அந்த திருவுருவத்தை பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை காண வேண்டும், அன்னையின் அருளை பெற வேண்டும் சொல்லி அவ்வளோ பக்தர்களும் வெளியே தவம் இருந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். நண்பர்களே, இன்பத்திலும் துன்பத்திலும் தம்முடன் இருந்த இறைவனை அவர் செய்த வல்ல செயல்களுக்காய் நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் நம் முன்னோர்கள் பாடினர். திருப்பாடல் 150 இறைவன் உங்களுக்கும் எனக்கும் செய்த அருள் உதவியை முன்னிட்டு வீணையுடனும் யாழுடனும் புல்லாங்குழலுடனும் அனைத்து உயிர்களும் புகழ்ந்திட இச்சன்னிதானத்தில் அழைக்கிறார். இந்த பாவிகளுக்கு அடைக்கலம்னு சொல்லி ஒரு சாங் பாடுவாங்க பாருங்க. அப்படியே ஒரு கல் போன்ற மனதையும் கரைத்து விடக்கூடிய விதமாக இருந்தது. அந்த ராகமும் சரி, அதை பாடிய அந்த பாடகருடைய குரலாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு உருக்கமாக இருந்தது. கேட்கும் போதே நமக்கு அப்படியே மாதாவின் கால்களில் விழுந்து கதறி அழுது நம்மளுடைய மன்றாட்டை வைப்பது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. அந்த குரலும் சரி, அந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை பாடும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்தது நண்பர்களே. அதெல்லாம் நீங்கள் நேரில் கேட்டால் தான் அந்த உணர்வை நம்ம பெற முடியும். அதுக்கப்புறமா ஒரு அதர் லாங்குவேஜில் ஒரு பாடல் பாடினாங்க. அது என்ன மொழின்னு தெரியல. அது என்ன மொழின்னு யாருக்காவது தெரிந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஏதோ ஒரு லாங்குவேஜில் பாடினாங்க. எனக்கு என்னமோ அது லத்தீனா இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது அன்று பாடப்பட்ட வெஸ்பர்ஸ் அன்னைக்கு இரவு பாடப்பட்ட இந்த பாடல் என்ன மொழி அப்படிங்கிறத தெரிஞ்சால் கமெண்டில் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இப்போ அடுத்ததாக அந்த சப்பரத்தில் மாதாவுடைய திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு தோளில் சுமந்து கொண்டு பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி வரக்கூடிய நிகழ்வு ஆரம்பமாக போகுது. அதை காண்பதற்கு அவ்வளோ பேர் அந்த மாதா கோயிலுடைய வளாகத்தில் குழுமியிருந்தாங்க. உடையமன்றாட்டின் உதவியை கேட்ட ஒருவர் ஆயிரமால் கைவிடப்பட்டதாக ஒருபோது உலகில் சொல்ல கேள்விப்பட்டிருந்தும் கண்ணருடைய ராக்கியான கண்ணிகையே தழுதாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நாங்கள் திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். திரும்போ செறிந்தழுவாயா இருக்கிற நாங்கள் உமது தாளத்தை காத்து கொண்டு சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே எமது மன்றாட்டை புறக்கணியாமல் தயாவரியாக கேட்டு தந்தருளும். பாருங்க, இந்த பசங்கள்லாம் அதை தோளில் சுமப்பதற்காக அது ஒரு வேண்டுதல் மாதிரி, ஒரு நேர்ச்சை மாதிரி காத்துட்ருக்குறாங்க. ஃபுல்லாக காவல்துறையினர் அங்கே எங்கேயும் கூட்டமாக ஊடுருவி ஒவ்வொருத்தரையும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். நம்ம ஒரு சேஃபாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மனசில் வந்தது. அதையும் பார்க்க முடிந்தது. இந்த மக்கள்லாம் காத்துட்ருக்காங்க மாதாவுடைய சுரூபம் கொண்டு தேரில் எப்பொழுது வைப்பார்கள் என்று
பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் கன்னிமரியா மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் கன்னிமரியா எல்லோருமே குடும்பமாக வெளியூர்லேருந்து நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க. ஜாதி மதம் இனம் வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றிணைந்து தூத்துக்குடியில் கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு திருவிழா பரிசுத்த பனிமய மாதா பேராலய திருவிழா தான். இந்த ஆண்டு 444வது ஆண்டு திருவிழாவை மிக சிறப்பாக முத்துநகர் மக்கள் எல்லோரும் இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். மாதாவுடைய சுரூபம் வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த பார்த்தீங்களா, அதை ஒரு துணினால் போர்த்தி தான் கொண்டு வராங்க. முதல்ல மாலை கொண்டு போகிறாங்க. அந்த மாலையை தொடர்ந்து பின்னால் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு நீல நிற ஒரு உரம் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்குள்ளே தான் மாதா இருக்கிறாங்க. கவர் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இப்போ அதை வந்து அந்த சப்பரத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மாதாவுடைய சிறுபத்தை. நம்ம வந்து அதை வீடியோ எடுக்கும்போதே அங்கே ஒரு ரூல் இருக்குது. என்ன பார்த்திங்கன்னா, நீங்கள் யாரும் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. மாதாவை கரெக்டாக சப்பரத்தில் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அந்த விளக்குகளை எரிய வச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும், யாரும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் உள்ள ஆலயத்தை சேர்ந்த நபர்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. முதல்ல நானும் கூட கவனிக்காமல் தான் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். நிறைய மக்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவங்களும் உடனடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகள்லாம் நேரலையாக இணையதளத்தில் போயிட்டு இருந்தது. அந்த வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா கேமராவை வேறு பக்கம் திரும்ப சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த மாதா வந்து அந்த அந்த நீல நிற கவர்லேருந்து எடுத்து அவங்கள வெளியே அந்த சப்பரத்தில் வச்சு எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த லைட்டு அந்த மின் விளக்குகளெல்லாம் எரிய வச்ச பிறகு தான் எடுத்து வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நம்மளும் வந்து அதுக்கப்புறமா அதை வீடியோ எடுக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். மக்கள்லாம் பொறுமையாக காத்துட்ருக்குறாங்க. அந்த விளக்குகள் சப்பரத்தில் எப்போ வந்து பிரகாசமாக ஒளிரும் அன்னையின் திருமுகத்தை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாலை போடுறாங்க பார்த்தீங்களா சப்பரத்தில், இது யார் வேண்டுமானாலும் வாங்கி கொடுக்கலாமா. நண்பர்களே, நீங்கள் பனிமய மாதா பேராலயத்தினுடைய திருவிழாவின் போது இந்த வெஸ்பிரஸில் சப்பரத்தில் உங்கள் குடும்பத்தின் சார்பாக நீங்கள் மாலை சார்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கி கொடுங்க. அந்த சப்பரத்தினுடைய 4 புறத்திலும் அந்த மாலையை வைத்து அலங்கரிக்கின்றார்கள். இங்கே பாருங்கள், மின் விளக்குகள் எரிய வச்சாச்சு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. எல்லாம் இல்லை இறைவா, நீர் படைத்த கோள்களும் அண்டங்களும் அந்தந்த பாதையில் வலம் வந்து நம்மை மாட்சிப்படுத்துவது போல எங்கள் அன்னையின் திருவிழாவுக்காக நாங்கள் தயார் செய்திருக்கிற இந்த சப்பரத்தை ஆசீர்வதித்தருடம். இதன் பின்னே போகிற நாங்கள் எல்லோரும் விண்ணக திருப்பயணிகள் என்பதனை கண்மண் கொண்டிருக்க செய்திருடம். இதனுடைய பலனாகவும் திருமகனுடைய ஆசிரியரையும் எங்கள் தாயின் விரைந்துரையும் புனிதர்களின் தோழமையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்திருடம். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். மாதாவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. குழந்தை இயேசுவோடு ஒரு தங்க கிரீடம் போல் மேலே வச்சுருக்கிறாங்க. அப்படி ஜொலிச்சுது முகம் பார்ப்பதற்கே. அத்துணை அழகான ஒரு முகம், அன்னையின் திருமுகம். ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணி அந்த தூபங்கள்லாம் காட்டி மக்கள் வெள்ளத்தில் அப்படியே மிதந்து வர்ற மாதிரி அந்த சப்பரத்தை வந்து எல்லோரும் கொண்டு போனாங்க. அன்னைக்கு கரம் கோவிப்போ அவள் அன்பை பாடிடுவோ, அவள் அன்பை பாடிடுவோ. அன்னைக்கு கரம் கோவிப்போ, கன்னிமையில் இறைவன்
ஒரு கொடுத்தார். அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார். அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினமவள் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். அவள் நன்மை பாடிடுவோம். பாவியோட கிடைக்கலுமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகவும் இரக்கமுள்ளதாயே முதடைக்கலமாக ஒளிவந்து உடைய உபகார சகாயத்தை முதுமன்றாட்பதுமையை கேட்ட ஒருவரால் மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் விளையில் செல்ல கேள்விப்படவில்லை நினைத்தருளும். கன்னியனாக்கினியான கன்னிகையை தயவுள்ளதாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏற்பட்டு நாங்கள் வருகிறோம். பெருமோச்சரித பாதைகளாக இருக்கிற நாங்கள் தயானத்தை காத்துக்கொண்டு சமூகத்திலே நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே மன்றாட்டு பிரக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தர்களும் தாயே ஆமென். பாருங்க சுற்றிலும் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். अच्चेष्ट कन्निमर्याय दिव्यदस्ने विस्मादावे எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். अच्चेष्ट कन्निमर्याय दिव्यदस्ने विस्मादावे எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். தூக்கி வச்சாங்க பாருங்க. ஆஹா இப்படி பாருங்க எவ்வளோ கூட்டத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த சப்பரம். மாதாவுடைய திருவுருவமும் பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது நண்பர்களே. தூக்கிட்டு அப்படியே அந்த ஆலயத்தை சுற்றி வருவாங்க. கூடவே நிறையா மக்கள் பக்தர்கள் அப்படியே போயிட்டு சுற்றி வந்தாங்க.
எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது. மக்கள் வெள்ளத்தில், மக்கள் கூட்டத்தில் பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட மணி இப்போ ஒரு 10 மணி ஆயிடுச்சு. இயேசுவை மன்றாடும். மக்கள் இன்னமும் கூட்டத்தில் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் அப்படி வீடுகளுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், பாதி பேர் இந்த காம்பவுண்டுக்குள்ளே அங்கேயே நிறையா பெட்ஷீட்டு பாயெல்லாம் விரித்து படுத்து தூங்கியாச்சு. ஏன்னா காலையில் இவங்க என்ன பண்ணாங்க, எந்திரிச்சு பூசையை பார்ப்பாங்க, திருவிழா பூசையை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்படியே பஸ் ஏறி அவங்கவுங்க ஊர்களுக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு தங்கும் அறையும் இருக்குது. அது வேண்டாம், நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்காக இங்கேயும் வந்து காம்பவுண்டு அந்த ஆலயத்தினுடைய வளாகத்திலையும் வந்து அவர்கள் தங்குவதை நாம் பார்க்க முடிந்தது. நண்பர்களே, உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி பரிசுத்த பனிமய மாதா பேராலய திருவிழாவை நீங்களும் நேரில் வந்து காணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, தூத்துக்குடிக்கு ட்ரெயின் இருக்குது. நாடாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி, தூத்துக்குடிக்கு வருவதற்கு விமானமும் இருக்கின்றது. நீங்கள் எப்படினாலும் வரலாம், சரிங்களா? அதனால் கண்டிப்பாக வாங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ள.